This video is sponsored by Buymode shopping application. Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினா HTML-ல நம்ம எப்படி வந்து ஐகான்ஸ் சூஸ் பண்ணி நம்மளோட browser ரன் ஆகும்போது டாப்ல வைக்கிறது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நம்ம வந்து HTML-ஓட இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்டிங் எல்லாமே வந்து நம்மளோட சேனல்ல இருக்கு. சோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படினா நீங்க நம்மளோட சேனலை விசிட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ ஃபேவ் ஐகான் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எப்போயுமே HTML வந்து டைட்டில் அப்படிங்கிறத போட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம டைட்டில் எப்போயுமே வந்து HTML டேக்கில் போடுவோம் கரெக்டாக. ஸோ அந்த டைட்டிலில் போடும்போது நமக்கு வந்து பக்கத்தில் வந்து டைட்டில் பக்கத்தில் வந்து ஒரு ஐகான் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் விசிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ளிப்கார்ட் டேபு க்ளோஸ் பண்ணுற இடத்துல மேலே வந்து ஃப்ளிப்கார்ட் பக்கத்தில் எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு லோகோ மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லோகோ எல்லாமே வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னா HTML இருக்கிற ஃபேவ் ஐகான் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வைப்போம். ஸோ இந்த ஃபேவ் ஐகான் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்போயுமே டைட்டில் கொடுப்போம். ஸோ டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் வந்து ஒரு டைம் டேபிள் போடுறேன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், HTML டேக் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டேக்குக்கு கீழே வந்து ஹெட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அந்த டேக்குக்கு கீழே டைட்டில் கொடுப்போம். டைட்டிலுக்குள்ளே நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டைட்டிலுக்கு கீழே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லிங்க் அப்படிங்கிற ஒரு டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு REL அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரிலேட்டிவ் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து ஷார்ட் ஃபார்மாக REL அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்து நம்ம வந்து அந்த கொட்டேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐகான் அப்படிங்கிறத நம்ம மாற்றி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா href அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு அந்த hrefக்குள்ளார நம்ம வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஃபோல்டருக்குள்ளே நமக்கு எந்த ஐகான் வேணுமோ நம்ம இந்த இதை போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஐகானை நம்ம போட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஐக்கானோட நேமை மட்டும் ஜஸ்ட்டு கால் பண்ணி விட்டால் போதும். அந்த பாத் லொக்கேஷன் நம்ம கால் பண்ணி விட்டோம் அப்படின்னா கால் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து ஆஸ் யூஷுவல் பாடி கொடுத்துட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி டெமோவாக ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுக்குற மாதிரினாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டைம் டேபிள் அப்படிங்கிற அந்த வேர்டு பக்கத்தில் அந்த நம்ம என்ன லோகோ போட்டிருக்கோமோ அந்த லோகோ வந்து வரும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு கோடிங்னா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இமேஜில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் எக்ஸாம்பிளுக்காக வச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஃபேவ் ஐகான் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா HTML ஃபேவ் ஐகான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ CSSலையுமே வந்து நம்ம CSS அடிஷ்னலாக CSS ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து HTMLக்குள்ளே லிங்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்போவுமே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த லிங்க் டேக் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல REL ஈக்குவல் டு ஐகானுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிற வேர்ட் கொடுப்போம். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து சின்ன ஐகான் மட்டும் நமக்கு ப்ரௌசரோட டைட்டில் நமக்கு ஆட் ஆனால் போதும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேவ் ஐகான் நம்ம வந்து எப்படி லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா லிங்க் REL ஐகான் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துட்டு hrefக்குள்ளே இந்த பாத் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஆன்லைன் கோர்சஸும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த இமேஜில் இருக்கிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.